பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோம்புடைய நிலையில சில விஷயங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக நோம்பில் ஏதாவது குறை ஏற்படுகிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக ஹுதூரியுடைய இபாரத்தை ஹுதூரி என்ற ஒரு முக்தசர் ஹுதூரி என்ற ஒரு ஃபிக்ஹுடைய கிதாப் இருக்கிறது. அதனுடைய இபாரத்தை அதனுடைய வாக்கியங்களை தங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். ஒருவேளை நோம்பாளி நோன்பு நிலையில் சுபு சாதிக்கு பிறகு ஃபஜருடைய நேரம் ஆரம்பித்த பிறகு தொழுத பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிறார், அல்லது முடித்த பிறகு நோம்புடைய நிலையில பகல்ல தெரியாம சாப்பிட்டுட்டார், தெரியாம தண்ணீர் அருந்துட்டார், தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய மனைவியோடு இணைந்துட்டார். அவருக்கு நோம்புன்னு அந்த நேரத்தில் தெரியாது, சஹ்வன். அப்படி செஞ்சா நோம்பு முடியுமான்னு கேட்டா முடியாது. அவர் ஒருவேளை இந்த நிலையில் அதாவது சாப்பிட்டுட்டாரு அல்லது குடிச்சிட்டாரு அல்லது மனைவியோடு இணைஞ்சிட்டாரு, இப்ப அவர் நினைச்சிட்டாரு நோம்பு முறிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்றாருன்னா மறுபடியும் சாப்பிடுவதனால நோம்பு முறியுமே தவிர, மறதியாக முதலில் சாப்பிட்டார் இல்லவா, அவருக்கு நோம்பு முடியாது. இபாரத்து பாருங்க, ஃபைன் அகல சாயிமு, ஒருவேளை சாயிம் நோம்பாதி சாப்பிட்டால், அவு ஷரிப தண்ணீர் போன்றவைகளை குடித்து விட்டால், அவு ஜாமஅ தன்னுடைய மனைவியோடு இணைந்து விட்டால், நாசியன் சஹவன் தெரியாமல், தான் நோம்பு நினைக்காமல் தெரியாமல் செஞ்சிட்டாருன்னா லம் யுஃப்திர் நோம்பு முடியாது. இப்ப இங்க ஃபுகஹாக்கள் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறாங்க. ஒருவேளை யாராவது நோம்பாளி என்ன மாதிரி வச்சுங்களேன், ஒரு பலகீனமான ஒரு நபர் நோம்புன்னு தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா ஒருத்தர் பாக்குறாங்க, மனைவியோ பிள்ளைகளோ நண்பர்களோ தெரிந்தவங்களோ பாக்குறாங்க, என்னடா அதுல சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் பலகீனமாக இருந்தால் விட்டுருங்க, யாவப்படுத்தாதீங்க, இது அல்லாவுடைய அருட்கொடை, அல்லாவா ரிசுக்கு தர்றான் அவருக்குன்னு விட்டுருங்க. உடனே போயிட்டு தட்டி விடுறது, உடனே போயிட்டு அவனை வந்து மிரட்டுறது, அறிவு இருக்கா இல்லையா நோம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது, இந்த வேலை நீ செய்யாத. இந்த வேலைக்காக ஒண்ணு அல்லாஹ் அனுப்பல. பலகீனமா இருக்கான்னா அல்லாவே அறியாத அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அல்லாவே அவன் அறியாம சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான், நோம்புடைய நிலையை அறியாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். இது அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு வெகுமதி. பலகீனமான ஒரு நபர் சாப்பிட்டு போட்டுமே, சாப்பிட்ட பிறகு சொல்லிக்கோ, மறுபடியும் சாப்பிடாம இருக்கட்டும் அப்படின்னு தான் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. பலமான நபர் ஒருத்தர் வந்து தெரியாம சாப்பிடுறாருன்னா அவரை தடுங்க என்பதாக ஃபுகஹாக்கள் எழுதியுள்ளார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே சோதரர்களே, இதெல்லாம் மார்க்கம், அத்தீன் யுஸ்ருன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, அதற்கான ஒரு பிரதிபலிப்பான உதாரணங்கள். மார்க்கம் லேசானது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கொடுத்த நமக்கு வழிமுறைகள் மிகவும் மிகவும் இலகுவானவை, சஹலானவை, யுஸ்ரானவை, லேசானவை. நம்ம தான் பெரிய கஷ்டமா நினைச்சுக்கிட்டு சுமை போற பார் போஜ் ஹே, அரே படா முஷ்கில் ஹே, ஹம்கு நஹி ஹோ சக்தா ஹே, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, நமக்கு முடியாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் லேசான மார்க்கத்தை கொடுத்துருக்கான். அழகா செய்யலாம், சுவைத்து செய்யலாம், ரசித்து செய்யலாம், மகிழ்ச்சியாக செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது யார் சொல்றாங்கன்னா, இந்த மசாயில் நான் இப்போ சொன்னேனே, அதாவது மறதியாக சாப்பிட்டாங்க, மறதியாக தண்ணீரை குடித்தாங்க, மறதியாக மனைவியோடு இணைந்தார்கள் என்று சொன்னால் நோம்பு முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் சாதாரண உலமா பெருந்தகைகள் அல்ல. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இவ்வளவு பெரிய மகான்கள், உலமா பெருந்தகைகள், உலமாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக, ஃபிக்ஹுடைய சட்டமாக, குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்விலிருந்து எடுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது எல்லாருக்கும் சிலருக்கு நடக்கலாம். நோம்பாளி சஹர் செஞ்சுட்டாரு, ஃபஜர் தொழுந்துட்டாரு, வந்து வீட்டில் தூங்குறாரு. சிலருக்கு பழக்கம், நிறைய பேருக்கு பழக்கம், ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், ஃபைன் நாம, ஒருவேளை வந்து நோம்பாளி தூங்கிட்டாரு, ஃபைன் நாம சாயிமு, நோம்பாளி தூங்கிட்டாரு, தூக்கத்துல ஏதோ ஒரு பார்த்திருக்கலாம், ஃபஹ்தலம, அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்திரியம் வெளியாயிருச்சு, மணி வெளியாயிருச்சு, இன்சால் ஆயிருச்சு, குளிப்பு கடமை ஆயிருச்சு, தானா ஏதோ கனவுல கண்டாரு, இல்ல கனவுல காணவே இல்லை, அப்படியே இன்சால் ஆயிருச்சு. இது ஒரு சட்டம்.
இதனால நோம்பு முடியாது. இதனால நோம்பு முடியாது. அவர் என்ன செய்யணும்னு சொன்னா உடனே போய் குளிச்சுட்டு ஜுஹர் தொழுகலாம், குரான் ஓதலாம், குளிக்கணும். குளிப்பு கடமை, ஆனா நோம்பு முடியாது அதன் மூலமாக. அடுத்த விஷயம் என்னன்னா, அவ் நஸர இலா இம்ரஅத்திஹி, தன்னுடைய மனைவியை பார்க்கிறாரு பகல் நேரத்துல. அது புதுசா நிக்கா ஆன தம்பதிகளாக இருந்தா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேரும் வாலிபர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்துல எப்படி அவங்க நிலைமை இருக்கும்னு நமக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நஸர நஸர சாயிபு இலா இம்ரஅத்திஹி, தன்னுடைய மனைவியை பகல் நேரத்துல நோம்பு நிலையில பாக்குறாரு. சும்மா பாக்குறாரு. பார்த்த உடனே அன்சல, அவருக்கு என்ன ஆயிருது? இந்திரியம் வெளியாயிருது, இன்சால் ஆயிருது, குளிப்பு கடமை ஆயிருது. வெறும் பாக்குறதுனால. இதனாலுக்கும் நோம்பு முடியாது. ஆனா குளிப்பு கடமையாயிரும், நோம்பு முடியாது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், அவ் இத்தஹன, தன்னுடைய தலைக்கு என்ன தேய்க்கிறாரு. தன்னுடைய மனைவி அவங்க தலைக்கு என்ன தேய்க்கிறாங்க. பெண்கள் தலைக்கு என்ன தேய்க்கிறாங்க, சோட்டிக்கு என்ன தேய்க்கிறாங்க, தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை தேய்க்கும் பொழுது நோம்பு நிலையில நோம்பு முடியாது. இது 3வது விஷயம். 4வது விஷயம், இஹ்தஜம என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதிகமா இருந்துச்சு. இது என்னன்னா, பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு நரம்புல இருந்து தேவையில்லாத ரத்தத்தை எடுப்பாங்க. அது ஃபாசிதான கெட்ட ரத்தத்தை எடுப்பாங்க. அது நோம்பு நிலையில எடுத்தாலும் நோம்பு முடியாது. இந்த காலத்திலையும் சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதை தெரிந்த தேர்ச்சி அடைந்த நபர்கள்லாம் இருக்கிற மாதிரி நான் செய்தியை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி எடுத்தா உண்மையான அந்த நபர்களாக இருந்தால் அந்த மாதிரி ஃபாசிதான கெட்ட ரத்தத்தை நோம்பு நிலையில் எடுத்தாலும் நோம்பு முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் இது 4வது விஷயம். 5வது விஷயம், கண்ணுக்கு சுருமா போடுவது. பெண்கள் சுருமா போட்டாலும் நோம்பு நிலையில நோம்பு முடியாது. ஆண்கள் போட்டாலும் சுருமா தடவினால் கண்களுக்கு நோம்பு முடியாது. இது 5வது விஷயம். 6வது விஷயம் இருக்குது ஒண்ணு. என்ன தெரியுமா 6வது விஷயம்? அது கப்பல சாயிமு லி ஜௌஜதிஹி ஐ இம்ரஅதிஹி, தன்னுடைய மனைவியை பார்க்கிறாரு. பார்த்து ஒரு முத்தத்தை கொடுத்துடுறாரு. முத்தத்தை கொடுப்பதின் காரணமாக நோம்பு முடியுமான்னு கேட்டா முடியாது. ஒரு முத்தத்தை மட்டும் கொடுப்பதன் மூலமாக நோம்பு நிலையில நோம்பு முடியாது. லம் யுஃப்திர், நோம்பு முடியாது. ஆனால் அதற்கு மேல இன்னும் விஷயம் இருக்குது. முத்தத்தை கொடுத்த பிறகு ஃபைன் அன்சல, ஒருவேளை மணி வெளியாயிருச்சு, இந்திரியம் வெளியாயிருச்சு, குளிப்பு கடமையாயிருச்சுன்னா முத்தத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த பெண்ணுக்கோ அல்லது அந்த கணவருக்கோ, அந்த ஆணிற்கோ அந்த பெண்ணிற்கோ அல்லது அந்த கணவருக்கோ அல்லது அந்த மனைவிக்கோ முத்தத்தை கொடுப்பதன் மூலமாக இன்சால் வெளியாயிருச்சுன்னு சொன்னா, பிகுபுலத்தின், முத்தத்தின் காரணமாக, அவ் லம்சின், மனைவி சும்மா மேல கை வைக்கிறார், லம்சின், தொடுவதன் மூலமாக இன்சால் வெளியாயிருச்சுன்னு சொன்னா, இந்திரியம் வெளியாயிருச்சுன்னு சொன்னா, மணி ஹாரிஜ் ஆயிருச்சுன்னு சொன்னா, வெளியாயிருச்சுன்னு சொன்னா, ஃபஅலைஹி, தொழுக நோம்பு போயிரும். அந்த நோம்பு போயிரும். அந்த நோம்புக்கு பதிலா ஃபஅலைஹில் கஸாஉ, ஒரு நோம்பு கஸா செய்யணும். நோம்பு முடிஞ்சிடும். முத்தத்தை கொடுப்பதன் மூலமாக எதுவுமே 2 பேருக்கும் வெளியாகல அப்படின்னு சொன்னா நோம்பு முடியாது. 2 பேர்ல ஒரு ஆளுக்கு மணி வெளியாயிருச்சு, இந்திரியம் வெளியாயிருச்சுன்னு சொன்னா, யாருக்கு வெளியாச்சோ அவங்களுக்கு நோம்பு முடிஞ்சிரும். அவங்க ஃபஅலைஹில் கஸாஉ, கஸா செய்யணும். 2 பேருக்குமே வெளியாயிருச்சுன்னா 2 பேருக்கும் அந்த நோம்பு முடிஞ்சிரும். அதற்கு பதிலாக ஒரு நோம்பு ஷவ்வால் மாதத்திலேயோ நமக்கு கிடைக்கக்கூடிய அவகாசங்கள்ல ஒரு நோம்பு வைத்து ஆக வேண்டும். வலா கஃபாரத்த அலைஹி, கஃபாரா அதன் மீது இல்லை. கஃபாரான்னு சொன்னா ஒரு நோம்பை உடைத்ததின் காரணமாக 60 நோம்புகள் வைக்க வேண்டும். முசல்சல், தசல்சுல்னு சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக. அந்த மாதிரி கஃபாரா வாஜிப் கிடையாது. இந்த காரணத்துக்காக எந்த அளவுக்கு புரிஞ்சுங்கன்னு தெரியல. ஒருவேளை சரியா புரியலன்னு சொன்னா நம்முடைய நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, நம்மளை கேளுங்க, இல்லை நம்மளை போன்ற உலமா பெருந்தகிட்ட கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல பதில் கிடைக்கும். மார்க்க விஷயத்தை உலமாக்கள் மூலமாக
கேட்டு தெரிந்து கொண்டு அமல் செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில மார்க்க விஷயங்கள் நமக்கு சுவை கிடைக்கும், ருசி கிடைக்கும், மகிழ்ச்சி பெருகும், நமக்கு நன்மையும் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். உங்களுடைய சேவகன் மௌலவி ஹாஃபிஸ் ஹாஜா ரஹமத்துல்லா, இமாம் மஸ்ஜித் இலாஹி திருவான்மியூர், சென்னை, நம்பர் 9159258243. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.